ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு எக் கிரேவி தாங்க. இது வந்து சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு டிஷ்ஷுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டைப்பூ, ஒரு அன்னாசி பூ நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானலில் அவிச்ச முட்டையை 2ஆக வகுத்து ஒரு எண்ணெய் ஊற்றி தூள் உப்பு இந்த முட்டையை இதில் சேர்த்து இந்த பக்கம் ஒரு பெரட்டை அந்த பக்கம் ஒரு பெரட்டை எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப என் பையன் வந்து ஒரு கதை சொல்லுங்கள், எங்கள் டீச்சர் இன்றைக்கி சொல்ல சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கு சொன்ன கதை இது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் யாருக்காகவும் இந்த மனித நேயன்றது வந்து சுத்தமாக செத்து போச்சு. மனுஷன்கிட்டேயே வந்து ஒரு ஹியூமனிட்டி காட்டுறதில்ல. அப்படி இருக்கிறச்ச ஒரு முனிவர் வந்து ஒரு ஆற்றோரம் குளிச்சிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு தேள் வந்து தண்ணியில் தள்ளாடிட்டு இருக்குது, எப்படியாவது கரையேறி போயிடணும் அப்படின்ட்டு. அதை பார்த்து இந்த முனிவர் எப்படியாவது அந்த தேளை காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் என்ன பண்ணுறாரு, 2 கையும் குவிச்சு அந்த தேளை என்ன பண்ணுறாரு, கையில் எடுக்கிறார். அவர் எடுக்கும்போதும் அந்த தேள் அவர் கையை கொட்டிடுது. வலி தாங்க முனிவர் தேளை தண்ணியிலேயே விட்டுறாரு. அதை பார்த்துட்டே அந்த ஒருத்தர் வந்து, ஏங்க அதுதான் கொட்டுதுன்னு தெரியுதேங்க, அதை ஏங்க காப்பாற்ற முயற்சிக்கிறீங்க, விடுங்க, விஷஜந்து தானே, இறந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு அந்த முனிவர், அப்படி சொல்லக்கூடாதுங்க, கொட்டுறது அந்த தேளோட குணம், ஆனால் அதை காப்பாற்றுறது என்னோட குணம். கடவுளோட படைப்பில் ப்ளஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மைனஸும் இருக்குது, அதனால் அதை காப்பாற்றாமல் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாரு, அதை கீழே இருந்து எடுக்க முயற்சிக்கிறார். சரி, இந்த கதையை என் பையன்கிட்ட சொல்லிவிட்டு, நீ தேள் மாதிரி இருக்க விரும்புகிறியா இல்லை அந்த முனிவர் மாதிரி இருக்க விரும்புகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் என்ன நினைக்கிறேன்றதை கேட்கல, நீ என்ன நினைக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் 2 பேர் மாதிரி தான் இருக்க ஆசைப்பட்றேன், சில விஷயத்தில் முனிவராகவும் சில விஷயத்தில் தேளாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நாம் அப்டேட்டடாக இல்லைன்னா நம்ம எல்லாரும் இந்த முனிவர் மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த தேள் மாதிரியும் சில சமயம் இருக்கணும், அந்த முனிவர் மாதிரியும் சில சமயம் இருக்கணுமா அப்படின்னு சொன்னோம். அது கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஒரு காமெடி சொன்னான் பாருங்க. எங்கள் கிளாஸில் 2 பசங்க ஒரு 2 பொண்ணுங்களை லுக்கு விட்டுட்டு இருந்தானுங்க. நடா 2 பசங்கன்ற 2 பொண்ணுன்ற நீ தானடா அது அப்படின்னு கேட்டேன். ஐய, நான் இல்லாமா, என் ஃப்ரெண்டு தான். ஒரு பொண்ணுங்க பார்த்துட்டு இருந்தானுங்க, ஒரு பொண்ணு 2 பேரும் ஒரு ஸ்டேஜில் பார்த்துட்டு இருந்தானுங்க. பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், பிரேக்கப் ஆகி வந்துட்டான். அப்போ அந்த பொண்ணு அங்கே தனியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க 2 பேரும். அப்படி சொல்லும்போது இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டேன். இது இல்லாமா, ட்விஸ்ட்டு எங்கே தாம்மா, என்னன்னா அவன் மச்சான் நீ விட்ட பொண்ணை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்தது அப்போ. ஆனால் இப்படி இருந்தால் தானே இந்த உலகத்தில் வாழ முடியும் இல்லையா?